நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலனாயிருக்கிறது. இங்கே ஜனங்கள் எல்லாரும் விசரத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கும்போது எல்லாரும் அழுது புலம்பி தங்களுடைய குறைகளை எல்லாம் நினைத்து அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது அழும் பொழுதுதான் அப்பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார்கள். அவங்க அழுது புலம்புகிற நேரங்களில் அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். நம்முடைய பலன் எதில் இருக்கிறது என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே அடித்து அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இரவு நேரங்களிலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் அசைந்து அங்கே எல்லாருக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. அங்கே சிறைச்சாலை தலைவன், அந்த காவலருடைய தலைவன் தன்னை தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே என்று சொல்லி அவன் போகும்போது அப்பொழுது அவன் கேட்குறான், ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலேருந்து அது சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய வீட்டாரும் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் மன மகிழ்ச்சியாய் இருந்தான். எங்கே? அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பு பெற்றவனாக, ஞானஸ்நானம் எடுத்தவனாக, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, அந்த ரட்சிப்பு நிமித்தம் அவன் தன் வீட்டாரோடு கூட மன மகிழ்ச்சியாக இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்குள்ள அந்த மன மகிழ்ச்சி பாருங்க, அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது, மன மகிழ்ச்சி வருகிறது, ஒரு பெரிய சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய பலன். அதுவரை ஆக்சுவலாக பாருங்க, இந்த பவுலையும் சீலாவையும் வெளியே விடக்கூடாது என்று சொல்லி தான் அங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவன் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்ட உடனே பயந்து போய் இவங்க ஓடிட்டாங்க, நம்மளை மேலே இருக்கிறவங்க எல்லாம் கொன்று விடுவாங்க, மேலே இருக்கிற பதவியிலே அதிகாரத்தில் கொன்று விடுவார்கள், ஆகவே அதற்கு முன்பாக நம்மை நாமே மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தற்கொலை செய்ய நினைத்த மனிதன் இப்பொழுது அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் காயங்களை எல்லாம் கழுவி, ஆக்சுவலாக உத்தரவு வரல, வெளியே விடுறதுக்கு உத்தரவு கிடையாது, ஆனால் அதற்கு முன்பாகவே அழைத்து கொண்டு போய் அவன் விசுவாசத்துக்குள்ளே வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. அழைத்து கொண்டு போகிறான். கொண்டு போய் அந்த நைட்லேயே சத்தியத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான். எடுத்த பின்பு குடும்பத்தாரோடு கூட மனமகிழ்ச்சியாக இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இவனை இயேசுவின் நாமத்தை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி தான் உள்ளே அடைச்சி வைக்க சொல்லியிருக்கு. ஆனால் இவன் அந்த இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு
இவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய மனமகிழ்ச்சியும் அப்படித்தான். ரட்சிப்பு தான் நம்முடைய மனமகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் என்றால் ரட்சிப்பு தான். ஆகவே தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி. அப்ப நம்முடைய பலன் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பிலே நம்முடைய பலன் இருக்கிறது. அப்ப ரட்சிப்புக்குள்ள காய் இருக்கிறதா? இந்த உலகத்துல ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்றது இல்லை. ஒரு மனிதன் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறான்னு சொன்னால் அதுதான் அவனுக்கு பலன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு இந்த காவலன், சிறைச்சாலை காவலுக்கு இப்ப அவனுடைய பதவி பலனா தெரியல. இப்பொழுது ரட்சிப்பு பலன் செய்கிறதுனால இவன் அங்கே அதிகாரிகள் ஒன்றும் சொல்லவே கிடையாது விடுதலை செய்ய சொல்லி. ஆனாலும் கூட அங்கே அங்க தன் வீட்டாரோடு கூட சந்தோஷமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்புல, ஆண்டவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்துல நாம் சந்தோஷப்படுகிறது, அதிலே நாம் மகிழ்ச்சியா இருப்பதை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஆகவேதான் ஏசாயாவிலையும் நம்ம பார்க்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அவர்களுக்கு அவங்க தலைமையில மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி. அடுத்து இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொன்னால், சங்கீதம் 119 92 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவார், நம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன், என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். ஆகவே இரண்டாவது, நம் வேத வசனங்களிலே மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருடைய வசனம் கிடைக்கும் போது அது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, ஆண்டுடைய வசனத்திலே மகிழ்ந்து களி கூறுதல், தேவ வசனத்திற்கு இடம் கொடுத்தல். சங்கீதக்காரன் அந்த வசனங்களை நல்லா வாசிச்சு அவர் சொல்றாரு. அதனால தான் 119 சங்கீதம் அவரால் அவ்வளவு பெரிய சங்கீதத்தை அங்கே ஆக்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி. நமக்கு மகிழ்ச்சி இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களை இது பண்ணுறதை காட்டிலும் வேத வசனம் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணும், அது நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது, நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளது, அதுவே நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வசனத்திலே மகிழ்ந்திருத்தல், வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, தேவ வசனத்தை வாசிக்கும் போது நம்ம சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் அதை வாசிக்கும், அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. அப்ப வேத வசனம் தான் நமக்கு பலன், அதுதான் நம்மை பரிசுத்தம் செய்யும், அதுதான் நம்மை பலப்படுத்தும், அதுதான் நம்மளை உறுதிப்படுத்தும். ஆண்டுடைய வசனம் தான் நிலையானது, அதுதான் நம்மை நித்திய ஜீவன் வரை கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன்னா, ஆண்டுடைய வசனத்துல மகிழ்கிறவர்கள் பலத்திருப்பார்கள். ஏன்னா அந்த வசனம் அவங்கள வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய வசனம் கடைசியாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய மகிழ்ச்சி எது அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவன் தான் நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏசாயா 35:10 சொல்லுகிறபடி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா நித்திய மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவருடைய வருகை, ஆண்டுடைய வருகையில அவரோடு கூட நாம் பரலோகத்திலே வாழ்கிற வாழ்க்கை குறித்த எண்ணங்கள், நித்திய ஜீவனை குறித்த காரியங்கள், அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்வது என்று சொன்னால் ஆண்டுடைய வருகையை எதிர்பார்த்து மகிழ்தல், ஆண்டுடைய அந்த பரலோக வாழ்க்கையை குறித்த எதிர்பார்ப்போடு வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து அவர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம மகிழ்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவதாக ஆண்டவருடைய வருகை அல்லது நித்திய ஜீவன், அந்த பரலோகத்தை குறித்த
எதிர்பார்ப்பிலே நாம் மகிழ்ந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுன்னா இனி வரும் அந்த பலன் மேல் நமக்கு இருக்கிற நோக்கம், இனிமேலும் வர பலன் மேல ஆண்டவராய் இயேசுனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மகாபெரிய திட்டங்கள், மகாபெரிய பாக்கியம், அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது பாருங்க. அந்த எதிர்காலம் தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆகவே தான் அப்போஸ்தலர் நாட்களில் பாருங்க, அவங்க இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் வெறுத்து ஆண்டவருக்கு பின்பாக அவருடைய வருகையை எதிர்பார்த்து எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் ஒருவரே போதும் என்று சொல்லி தான் அன்றைய காலகட்டங்களில் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அன்று அப்போஸ்தலருடைய பாதபடியிலே கொண்டு வந்து வைத்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதற்கு காரணம், அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், அங்கே அவருடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடைவோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆகவே அதுதான் நம்முடைய பலனும். ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் நமக்கு பலன். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்போம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். அதுதான் நம்முடைய பலன். கர்த்தருக்கு மகிமை உண்டான அந்த வார்த்தையின்படியே நாம் நமக்கு கொடுத்த ரட்சிப்பிலே நாம் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் கொடுத்த வசனத்திலே மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவ வாழ்க்கையை நினைத்து நாம் மகிழ்ந்திருப்போம். அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் தரும். அது நம்மை பலப்படுத்தி நித்திய ஜீவக்கரை சேருகிற வரை ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூற செய்யும்.